விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறிய இடத்திலிருந்து தற்போது வரை சுமார் 200 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகமதாபாத் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், இப்பொழுது வரை 200 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் ஆக ஆக உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னவாக இருக்கிறது ராஜகுமரன்? மொத்தமாக 242 பயணிகள் பயணம் செய்திருந்த நிலையில் 200 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மீட்கப்படக்கூடிய உடல்களும் எது ஒன்றும் அடையாளம் காணக்கூடிய விதமான உடல்களாக இல்லை. அனைத்துமே தீயில் வெந்து அந்த கருகிய ஒரு காட்சிகளோடு தான் அந்த உடல்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. எனவே உறவினர்களுக்கு உடலை ஒப்படைப்பதில் கூட பல்வேறு சிரமங்கள் இருக்கலாம். அதற்கே 1-2 நாட்கள் பிடிக்கும். ஒரு சில உடல்களை ஒப்படைப்பதற்கு முன்பாக மரபணு பரிசோதனைகள் மேற்கொண்டுதான் உடல்கள் இன்னாருடையது என்பதை உறுதி செய்ய முடியும் என்ற தகவலை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விமான விபத்துக்கு பறவைகள் மோதியதுதான் காரணமாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த அகமதாபாத் விமான நிலையத்தின் அருகே பறவைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். ஏனென்றால் சபர்மதி நதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம் அகமதாபாத். குஜராத் மாநிலத்தினுடைய சபர்மதி நதியின் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நகரம் என்பதன் காரணமாக நிறைய பறவைகள் இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து செல்லும். அகமதாபாத் என்பதும் கூட வெளிநாட்டு பறவைகள் உட்பட பல்வேறு பறவைகளை ஈர்க்கக்கூடிய விதமான சுற்றுச்சூழல் அமைப்பு கொண்ட ஒரு நகரம். எனவே அதுபோன்ற ஒரு இடத்தில் சபர்மதி ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரத்திலே ஒரு விமான நிலையம் இருக்கின்றது என்றால் அந்த விமான நிலையத்தில் பறவைகளால் ஏற்படக்கூடிய தாக்கமும் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும். என்றாலும் கூட இந்த விமான விபத்து நடந்திருக்கின்றது. பறவைகளால் தான் இந்த விமான விபத்து நடந்திருப்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் என்று பார்த்தோம் என்றால் பிளாக் கைட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையிலான பறவைகள் விமான நிலைய பகுதியில் அதிகமாக வலம் வரும் என்ற தகவலை அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் சொல்லுகின்றார்கள். அந்த இறைச்சிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, குப்பைகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வீரவாளன் என்று பெயரிடப்படக்கூடிய அந்த பிளாக் கைட் என்று சொல்லப்படக்கூடிய பறவைகள் அதிகமாக வரும் என்று சொல்லுகின்றார்கள். அகமதாபாத்தினுடைய இந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய வான்வெளி பகுதியிலே இந்த வகையிலான வீரவாளன் என்று சொல்லப்படக்கூடிய பிளாக் கைட் பறவைகள் அதிகம் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று கேட்டில் இகர்ட் என்று சொல்லப்படக்கூடிய கால்நடை இனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி வரக்கூடிய வகையிலான பறவைகளும் இந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய வான்வெளி பரப்புகளில் அதிகமாக பறக்கும் என்று சொல்லுகின்றார்கள். லாப்பிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையிலான குருவிகளும் இந்த பகுதியில் அதிகமாக பறந்து செல்லும் என்று கூறப்படுகின்றது. மேலும் வழக்கமான அந்த புறாக்கள், காகம் இது போன்ற பறவை இனங்கள் தான் அகமதாபாத் விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய வான்வெளியிலே அதிகமாக பறக்கும் என்று உள்ளூர் மக்கள் சொல்லுகின்றார்கள். இந்த விமான விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த உள்ளூர் மக்களுடைய பதிவுகளை, அவர்களுடைய பேட்டிகளை பார்க்கும் பொழுது இந்த 5 வகை பறவைகளுடைய நடமாட்டம் இந்த பகுதியினுடைய வான்வெளியில் அதிகம் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி சபர்மதி ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரம் என்பதன் காரணமாக அகமதாபாத்தினுடைய வான்வெளியில் உள்நாட்டு பறவைகள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பறவை இனங்களும் நிறைய பறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றும், அதுவும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட அகமதாபாத் விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 5 வகை பறவை இனங்கள் அதிகமாக வந்து போகும். இறைச்சிகளுடைய வாடைகளுக்காக வரக்கூடிய பறவைகளும் அதிகமாக இந்த வான் பகுதியில் சுற்றி திரியும் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இனி வரக்கூடிய இந்த நாட்களிலே இந்த விசாரணைகளுக்கு பிறகாக பறவைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு குறைந்தபட்சம் அதனுடைய அந்த உயரம் குறிப்பிட்ட அந்த 5000 அடி என்பதை கடந்து செல்லுவதற்கு இடைப்பட்ட வான்வெளி பரப்பு இருக்கக்கூடிய நிலப்பகுதியிலே குப்பைகளை கொட்டுவதற்கான இடங்கள் இருக்கக்கூடாது. பெரிய நகரங்கள் என்றால் அந்த நகரங்களில் ஆங்காங்கு குப்பைகளை கொட்டக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அது போன்ற இடங்கள் விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடாது. அதை உறுதி செய்ய வேண்டும் என்று பல்வேறு விமானிகளும் பதிவிடுகின்றார்கள். அதே போன்று பறவைகளை ஈர்க்கக்கூடிய விதமான நீர்நிலைகள் அருகிலேயே விமான நிலையங்களை அமைப்பது என்பதும் ஒரு வகையிலான சவாலான விஷயமாக இருக்கும் என்பதையும் விமான நிலையத்தினுடைய அந்த அதிகாரிகள், முன்னாள் விமானிகள் பலரும் சொல்லுகின்றார்கள். பறவைகளை ஈர்க்கக்கூடிய விதமான நீர்நிலைகள் விமான நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடாது என்றும், அதே நேரம் பறவைகளை விரட்டுவதற்கான ஒளி சத்தம் எழுப்பக்கூடிய கருவிகள் இருக்கின்றன. அதே போன்று லைட்டிங் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒளிகளை உமிழக்கூடிய விளக்குகளையும் பயன்படுத்தும் பொழுது பறவைகள் அந்த விமான நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருவது கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் வழக்கமாக இந்த அனைத்து இந்திய விமான நிலையங்களிலும் உடனடியாக சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அதே நேரம் இந்த விமானமும் கூட 11 ஆண்டுகளாக சேவையில் இருக்கக்கூடிய ஒரு விமானம் என்று சொல்லுகின்றார்கள். கடந்த ஆண்டுகளிலே இதிலே ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு சில மாதங்கள் வரை இந்த விமானத்தினுடைய இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் சொல்லுகின்றார்கள். எனவே அது எப்பொழுது முதல் மீண்டும் மறுசேவைக்கு அனுமதிக்கப்பட்டது என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் ஏறக்குறைய 242 உயிர்களை பழிவாங்கி இருக்கக்கூடும் என்று அச்சப்படக்கூடிய விதமாக ஒரு மோசமான விபத்து உலகளாவிய அளவிலே இது போன்ற ஒரு விமான விபத்து நகரப்பகுதிக்குள், அதாவது நகரத்தினுடைய வானிலைக்குள் நடந்தது கிடையாது என்று சொல்லும் விதமாக ஒரு மோசமான விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விமானத்தை பொறுத்தவரை மொத்தமாக 300 இருக்கைகள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதிகபட்சமாக 300 பயணிகள் கூட அந்த விமானத்தில் பயணித்திருக்க முடியும். ஒட்டுமொத்த இருக்கை கொள்ளளவிலும் 50 இருக்கைகள் விடுபட்டு போக மற்ற 242 இருக்கைகள் வரை நிரம்பியிருந்தன. விமானிகள் 2 பேர், பணிப்பெண்கள் 10 பேர் உட்பட 242 இருக்கைகள் பயணிகள் நிரப்பி இருந்தார்கள். அதன் பிறகு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்னும் சொல்லி இருந்தார்கள். 200 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இறந்த நபர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காண்பதற்கான பணிகளும் தனியாக நடந்து கொண்டிருக்கின்றன. கீழே விழுந்து வெடித்து சிதறிய விமானத்தில் பயணித்த யாருமே உயிர் உழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற தகவலை அகமதாபாத் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத் விமான நிலையம் வந்தடைவார். அவரும் புறப்பட்டிருக்கின்றார். அதே போன்று விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் தற்பொழுது அங்கு விரைந்திருக்கின்றார்.